மினுமினுக்கிற புர்ஜ் கலிஃபா, கடலுக்கு நடுவே மனிதன் கட்டின அதிசயம் பாம் ஜுமேரா, உலக பணக்காரர்களோட சொர்க்கப்புரி என்று வர்ணிக்கப்பட்ட துபாய் இன்னைக்கு ஒரு கோஸ்ட் டவுனா மாறிட்டு இருக்கு. கட்டினதும் வெளிநாட்டவங்க, வாங்கினதும் வெளிநாட்டவங்க, இன்னைக்கு பயந்து ஓடுறது கூட அதே வெளிநாட்டவர்கள் தான். எண்ணெய் வளம் தீர்ந்தாலும் பரவாயில்ல, சுற்றுலாவை வச்சே சரித்திரம் படைப்போம்னு மார்த்தட்டிய துபாயோட வீதிகள் இன்னைக்கு வெறிச்சோடு போய் கிடக்குது. வெறும் வெளிநாட்டவர்களை மட்டுமே நம்பி ஒரு நாடு கோட்டை கெட்டினா அந்த பொருளாதாரம் எவ்வளவு பலவீனமானது என்பதற்கு துபாய் தான் ஒரு நேரடி சாட்சியா மாறியிருக்கு. வானளாவிய கட்டிடங்கள் வெறும் கான்கிரீட் காடுகளா மாறப்போகுதா? துபாயோட இந்த சைலண்ட் வீழ்ச்சியின் பின்னணியில இருக்கிற அதிர வைக்கும் உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அரபு தேசத்தோட வளர்ச்சி மந்திரம் இப்போ அஸ்தமிக்குதா என்ற விவாதம் சர்வதேச அளவில் எழும்பியிருக்கு. பல தசாப்தங்களாக எண்ணெய் வளம் தீர்ந்தா கூட பரவாயில்ல, சுற்றுலா பயணிகளை வச்சே நாங்கள் உலகையே திரும்பி பார்க்க வைப்போம் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்த அந்த அமீரகத்தோட வியூகம் இன்னைக்கு அவங்களுக்கே வினையா மாறியிருக்கு. ஒரு நாட்டோட பொருளாதாரம் முழுக்க முழுக்க வெளிநாட்டவர்களை மட்டுமே நம்பி இருந்தா ஒரு சிறிய சலனம் கூட எத்தகைய பெரிய சுனாமியை ஏற்படுத்தும் என்பதற்கு இப்போதைய துபாய் தான் ஒரு நேரடி சாட்சி. ஐக்கிய அரபு அமீரகத்தோட ரியல் எஸ்டேட், விருந்தோம்பல் மற்றும் சில்லறை வர்த்தகம் ஆகிய 3 தூண்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட வரவை வச்சுதான் வடிவமைக்கப்பட்டது. சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருந்து பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்கள் வரைக்கும் எல்லாமே விசிட்டர்களை குறி வச்சு தான் கட்டப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஈரானோட போர், மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சம் காரணமா சுற்றுலா பயணிகளோட வருகை அதல பாதாளத்துக்கே போயிருச்சு. பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் என்று சொல்லப்படுற நேரடி வாடிக்கையாளர்கள் இல்லாததால அங்க இருக்கிற தொழில்கள் எல்லாமே முடங்கி கிடக்குது. ஹோட்டல்கள் காலியா இருக்கு, மால்கள் ஓட்டாத குறைதான். ஐக்கிய அரபு அமீரகத்தோட பொருளாதாரம் நீண்ட காலமா சுற்றுலா மற்றும் அந்நிய முதலீடுகளை நம்பியே கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. 2025 வருஷத்துல துபாய் மட்டும் சுமார் 1.96 கோடி சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்த்து சாதனை படைச்சிருந்தாங்க. இருப்பினும் 2026 வருஷத்தோட தொடக்கத்துல பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்க அரசியல் பதற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சம் காரணமா இந்த வளர்ச்சி பெரும் சரிவை சந்திக்கும் என நிபுணர்கள் சொல்றாங்க. குறிப்பா ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் போன்ற நிறுவனங்களோட கணிப்புப்படி 2026 வருஷத்துல சுற்றுலா பயணிகளோட வருகை 11-27% வரைக்கும் குறையக்கூடும் அப்படின்னு கூறப்படுது. இது அமீரகத்தோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 12-13% வரைக்கும் பங்களிக்கும் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையை நேரடியா பாதிச்சு பில்லியன் கணக்கிலான டாலர் இழப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுது. வெறும் சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்ல, அமீரகத்தோட முதுகெலும்பா விளங்குற நடுத்தர வர்க்க புலம்பெயர் தொழிலாளர்களும் இப்போ மூட்டை முடிச்செல்லாம் கட்ட தொடங்கிட்டாங்க. ஆல்ரெடி துபாய் விமான நிலையம் கிரவுட் ஆகிட்டு இருக்கு. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் வேலை பாதுகாப்பு குறித்த அச்சம் காரணமா இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை சேர்ந்தவங்க தங்களோட தாய்நாட்டுக்கே திரும்பறதுக்கு தொடங்கிட்டாங்க. இது பள்ளிகள்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அனைத்து உள்நாட்டு சேவைகள்லையும் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு நாட்டோட உள்நாட்டு தேவை வலுவா இருக்கணும். ஆனா அமீரகத்துல வாங்குறவங்களும் அந்நியர்கள் தான், விற்கிறவங்களும் அந்நியர்கள் தான் என்கிற நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்கு. சமீபத்திய அரசியல் பதற்றங்கள் காரணமா துபாய் பாதுகாப்பான புகலிடம் என்கிற பிம்பம் சிதைந்து வருது. இதனால முதலீட்டாளர்கள் தங்களோட பணத்தை வெளியே எடுக்க தொடங்கிட்டாங்க. நேத்து வரைக்கும் கோடீஸ்வரர்களோட விளையாட்டு மைதானமாக இருந்த துபாயோட பாம் ஜுமேரா போன்ற பகுதிகள் இன்னைக்கு அமைதியாகி கிடக்குது. ரஷ்யா உக்ரைன் போரின் போது பாதுகாப்பான புகலிடமா துபாயை தேர்ந்தெடுத்த பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாருமே இப்போ மத்திய கிழக்குல நிலவுற இந்த போர் பதற்றத்தினால யூரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் தங்களோட முதலீடுகளை திருப்ப தொடங்கிட்டாங்க. இதனால சொகுசு பங்களாக்களோட விலை ஒரே வருஷத்துல 15% வரைக்கும் சரிஞ்சிருக்கிறதோட
புதிய திட்டங்கள் அனைத்தும் பாதியிலேயே முடங்குற ஒரு அபாயத்துல இருக்குது. கட்னா வித்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இன்னைக்கு வாங்குவாரின்றி கிடக்குது. இந்த வீழ்ச்சியை தடுக்கிறதுக்காக அமீரக அரசு கோல்டன் விசா மற்றும் குடியுரிமை விதிகளை தளர்த்தினாலும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கை இன்னும் மீளல. பணம் இருந்தா மட்டும் போதுமா, உயிருக்கு பாதுகாப்பு வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உலக பணக்காரர்களிடையே இப்போ மேலோங்கி நிற்குது. விஷன் 2031 திட்டத்தின் மூலமா பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த முயன்ற அமீரகத்துக்கு இந்த 2026 வருஷத்தோட புவிசார் அரசியல் சூழல் ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சையா மாறியிருக்கு. ஒரு நாடு என்பது மண்ணின் மைந்தர்களாலையும் நிலையான உள்நாட்டு உற்பத்தியாலையும் பலப்பட வேணுமே தவிர வெறும் மிதக்கும் மக்கள் தொகையை வச்சு கட்டப்படுற இந்த கோட்டைகள் நீண்ட காலம் நிலைக்கிறது கிடையாது. துபாய் இன்னைக்கு சந்திக்கிற இந்த சைலண்ட் நெருக்கடி உலக நாடுகளுக்கு ஒரு முக்கியமான பாடம். வெளிநாட்டவர்கள் கட்டி எழுப்பின இந்த சொர்க்கம் இன்னைக்கு அவங்களாலேயே கைவிடப்படும் சூழல்ல அமீரகம் தன்னோட பொருளாதார பாதையை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. கான்கிரீட் காடுகளாக காட்சி அளிக்கிற இந்த வானளாவிய கட்டிடங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் கட்டப்பட்டவை கிடையாது. அவை ஒரு மாபெரும் பொருளாதார கனவின் அடையாளங்கள். ஆனா இன்னைக்கு அந்த சின்னங்கள் ஆள் அரவமற்று நிற்கிறது வெறும் துபாய்க்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாது. உலக நாடுகள் எல்லாருக்குமே ஒரு பாடம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் என்பது மண்ணின் மைந்தர்களாலையும் நிலையான உள்நாட்டு உற்பத்தியாலையும் மட்டும்தான் பலப்பட வேண்டுமே தவிர வெறும் மிதக்கும் மக்கள் தொகையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது என்பதற்கு துபாய் இன்னைக்கு ஒரு நேரடி சாட்சி. அமீரக அரசு தன்னோட பொருளாதார பாதையை மாற்றி அமைத்து இழந்த நம்பிக்கையை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யுமா, அல்லது இந்த பிரம்மாண்டங்கள் வெறும் வரலாற்று சின்னங்களாக மட்டுமே எஞ்சி நிற்குமா? Subscribe to One India and never miss an update.